என்னங்க அது இருக்கா உனக்கு? சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிருக்கேன்ல. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் 10 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்லு. போ. ராமலிங்கயா சொல்லி அனுப்பிச்சு அவர் வந்திருக்காரு. ஓ ஆமா, இத முதல்ல சொல்லி தெளிக்க வேண்டியதானே? எங்க நீங்க சொல்ல விட்டாதானே? கதை தானே சொல்லணும். மாமா சொல்றேன் என்ன? ஹலோ ஹலோ வாங்க. ஐம் பிரகாஷ், கவிதாவோட அண்ணன். உட்காருங்க. ஜேர்னி எல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சொல்லியிருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணிருப்பேன். என்ன அதுக்குள்ள அங்கிள் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டா? தம்பி அப்பா வணக்கம். உட்காருங்க. வணக்கம். ராமலிங்க நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. வாட் அ கிரேட் பர்சன். நாங்க வாழ்ற இந்த வாழ்க்கைக்கு முழு காரணமே ஐயா தான். ஏய் வா. யார் தெரியுமா? சார்தான் மாப்பிள்ள. வாவ் சூப்பர். ரொம்ப ஹோம்லியா இருக்காரு. நைஸ் மீட்டிங் யூ. பயப்படாதீங்க, ஒண்ணு நான் இல்ல. கவிதாவோட ஃப்ரெண்டு. அப்பா அம்மா ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. இவளுக்கு எல்லாமே நாங்க தான். பயந்தே போயிட்டேன். நல்ல வேளை உடனே சொன்னீங்க. ஏன் முன்னாடி சொன்னா பயந்துக்க மாட்டீங்களா? ஏய் அண்ணி, இன்னைக்கு சமையல் நீங்க தானா? மாப்பிள்ள சார் நல்லா மாட்டிக்கிட்டாரு. கவிதா, நான் சொல்லல, மிஸ்டர் சந்திரமோகன் இவர்தான். ஹலோ ஹலோ. இப்பயே நல்லா பாத்துக்கோ, அப்புறம் கண்ணு செல்ல மூக்கு செல்லாம் சொல்லக்கூடாது. ஆளு கருப்பு தான், ஆனா கலக்கலாவே இருக்கார்ல. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஓகே ஓகே ஓகே. தண்ணி குடிங்க. உங்களை யாரும் நினைக்கிறாங்க? தண்ணி ஊத்து. நான் ஊத்துறேன். பாத்து பாத்து. மீனு, என்னது அறிவில உனக்கு? பரவாயில்ல விடுங்க, சின்ன குழந்தை தானே. சாரி சார். அப்பா நான் எந்திரிச்சுக்கிறேன். இது ஒன்னும் அப்பாக்கு சொன்ன மாதிரி தெரியல, வேற யாருக்கோ சொன்ன மாதிரில இருக்கு. பேசணும் பாடி. பரவதி டவல் எடுத்து கொடு. வாங்க உட்காரு. எதுக்குடா அது? சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மாப்பிள்ள வந்திருக்காருல, அவர் விருது போட வேண்டாமா? என்ன கோழியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு? நான் இப்பவே போகணும். ஒண்ணும் பேசக்கூடாது. மத்தியானம் இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். அப்புறம் நம்மள குறை சொல்லக்கூடாதுல்ல. தம்பி, அப்புறம் என்னை பத்தி சொல்லணும்னா, நான் ராமலிங்க அவங்கள பத்தி நிறையவே சொல்லியிருக்காரு. கவிதாவே உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. அப்பா நான் போயிட்டோம்ப்பா. நீங்க பாருமா, மோகனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். அப்புறம் நீ தான் சொல்லணும். நீங்க முடிவு பண்ணா சரிதான்ப்பா. ஆனா கல்யாண பத்திரிக்கையில அவ பேருக்கு வேணா டிகிரி வரணும்னு ஆசைப்படுறா. என்ன பாக்குறீங்க? படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்ல வரா. எப்ப முடியும்? இன்னும் 6 மாசம் தான். மேரேஜ் முடிஞ்சதுன்னா காலேஜ் கட் ஆயிடும். அப்ப காலேஜ் முடியற வரைக்கும் மேரேஜ்க்கு வெயிட் பண்ணலாம்ல. கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் இங்க வாங்க. ஒரு குட் நியூஸ். என்னடி சொல்ற? இன்னைக்கு எல்லாருக்கும் காலேஜ் கட். எதுக்கு? பம்பர் ட்ரீட். எங்க வேணா போலாம், என்ன வேணா சாப்பிடலாம். ஏண்டா, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து வெள்ளி விழா கொண்டாடுற வருஷம். நீ போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்தவன் என்ன சொல்லிருக்க மாட்டியா? சல்யூட் அடி. எஸ் சார். என்ன பார்க்கும் போல அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓடி ஓடி உழைக்கனே. கந்தசாமி வாடா. ஐயா ஐயா கூப்பிட்டீங்களா? என்னடா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஓ அதுவா, இன்னைக்கு நானு 2 சமூக சேவை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். 2 சமூக சேவையா? நீயா? ஆமா. என்னடா? ரோட்ல ஒரு பெரிய கல்லு கிடந்துச்சு. நான் தான் அதை கஷ்டப்பட்டு தூக்கி ஓரமா போட்டேன். பரவாயில்லையே. இன்னும் என்ன கேட்க மாட்டேங்கிறீங்களா? சொல்லு. ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருந்தான். போற வர யாருமே கண்டுக்கல. நான் தான் கஷ்டப்பட்டு தூக்கி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்தேன். அப்படியா? ஆமா.
ஐயோ, அவன் எப்படிடா அடிபட்டான்? நான் கல்ல தூக்கி போட்டேன்ல, அது அவன் மேலதான் விழுந்துருச்சு. இங்க வாடா. டேய் அருமகட்ட முனுசாமி. அவன் யாருடா முனுசாமி? என் கொள்ளு தாத்தா தான். அந்த ஆளை ஏன்டா இப்ப வைக்கிற? அவன் பிறக்கான எங்க தாத்தா பிறந்திருக்க மாட்டான். என் தாத்தா பிறக்கான எங்க அப்பா பிறந்திருக்க மாட்டான். எங்க அப்பா பிறக்கான நான் பிறந்திருக்க மாட்டேன். உங்கள்கிட்ட அடி வாங்கியிருக்க மாட்டேன்ல. போடா. போடா போடற்க போட்டபின் நிற்க கல்லில் சுட்ட வடை. என்னடா அது? திருக்குறள் தான். திருக்குறளா? ஆமா. வைத்தீஸ்வரன் கோயில போய் ஏட்டுச்சுவடி பார்த்தேன். அதுல போன ஜென்மத்துல நான் தான் திருவள்ளுவரா பிறந்திருந்தேன்னு எழுதியிருக்கேன். கும்பிடுறேன்டா. கும்பிடுறண்டா கும்பிடாத கும்பிட்டோர் எல்வாழ்க்கை மண்ணடியில் பெய்த மழை. போய் தொல்லடா. ஆமா, உங்களை விட புத்திசாலியா இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் பினாகினே நமஹ, விஜயகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் சதமானம் பவதி சதாய புருஷேந்திரிய ஆயுஷ்யேந்திரியே பிரதிஷ்டதே த்ரியம்பகம் விதாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் வார்கவிவந்தனான் மிருத்யோர்முக்தியமாமிருதாதே யோருப்ரோ அக்னவ்யோ கவிதா எங்க? மீன் ஓடினா கூட்டு வர போயிருக்கா. என்னங்க யோசனை? கவிதாவுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப கவலையா இருக்கு. அடுத்த வருஷம் இதே நேரம் அவன் புருஷன் வீட்டுல இருப்பான்ல. பொண்ணா பிறந்தா இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். இப்ப நான் இல்ல. இது சந்தோஷமா சொல்றியா இல்ல வருத்தமா? ஐயோ, நான் சந்தோஷமா தாங்க சொன்னேன். நீ இங்கே இரு, நான் போய் பார்த்து வரேன். அதுக்காக நீ யாரியா ஹோம்ஸோட தான் போட்டோ எடுக்கிற? மறுபடியும் இனிமே அவன் நினைப்பு கூட வரக்கூடாது.
கவிதா, என்னம்மா, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னப்பா, என்னாச்சு? ஏன் அழறா? அந்த கண்டாவி அவ கட்டி கேளுங்க. என்னடா வளர்ற? நான் ஒண்ணும் வளரல, நடந்த கூத்த சொல்றேன். எவ்வளவு ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான், அவனுக்கு கண்டபடி போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறான், அதுவும் கோயில வச்சு. சத்தியமா இல்லப்பா, என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி எல்லாம் பேசுறாரு. என்ன ஏதுன்னு கேட்க யார சொல்லல, என் கண்ணால. நிறுத்த. எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு கோவப்படுறது, புரிஞ்சுக்காம பேசுறது, இதுவே பிழப்பா போச்சு உனக்கு. விசாலம், கூட்டு போ. வாமா. என்னடா நடந்தது? நடந்தது இருக்கட்டும், முதல்ல அவகிட்ட அவன் யாருன்னு கேளுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. அண்ணன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு எனக்கு புரியல. எனக்கும் புரியலப்பா, இவ்வளவு இப்படி பண்ணான்னு. அவளை பத்தி நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பு. கவிதா வேற ஒருத்தன. அப்ப நான் கோபப்பரன் குத்த சொல்றீங்களே, நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா முடியும்? No, she is not like that. அவ அப்படி நடக்க மாட்டான். அவ ஏன் ரத்தம். அப்ப நானு நடந்த விஷயத்தை விசாரிக்காம பேசுறது நல்லதில்லை. பார்த்தா நான் பைத்தியக்காரனா? அப்பா, கவிதா நான் இன்னைக்கு கை நீட்டி அடிச்சிருக்கேன். அவளை பத்தி யாராவது அப்படி இப்படி சொல்லியிருந்தா கூட நான் ஷூட் பண்ணிருப்பேன். பாருங்கப்பா, ஆனா இதை நான் கண்ணால பார்த்தேன். அந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாளேப்பா. தப்பு பண்ணவங்க அதை மறைக்கத்தான் பாப்பாங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். என்னம்மா இதெல்லாம்? என்னால எதையுமே நம்ப முடியல மாமா. ஹலோ, நாராயணி, சொப்னா எங்க? இத கொடுக்கா. கவிதா சேச்சியா? ஹலோ சொப்னா, நான் கவிதா பேசுறேன். சொல்ல கவிதா. நான் சொல்றது நல்லா கேளு. சுசீந்திரன் கோயில்ல வச்சு அண்ணா ஒரு ஆள் அடிச்சு போட்டாரு. நீ உடனே போய் அவரை காப்பாத்து. யார் அவரை எதுக்கு அடிச்சாரு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப எங்க இருந்து பேசுறேன்? வீட்டுல இருந்துதான் பேசுறேன். என்னால இப்ப வெளியே வர முடியாத சூழ்நிலை. ப்ளீஸ் உடனே எனக்காக போய. ஹலோ ஹலோ. நீ நல்ல பொண்ணு தானே, சொன்ன பிச்சு கேப்பல. வா. டாக்டர், இப்போ பெரிய ப்ராப்ளம் இல்ல. அர்ஜென்ட்டா அந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. கவிதா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சாப்பிடவாமா? இல்லண்ணே, எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிடுறேன். எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போக போக சரியாயிடும். சாப்பிடவாமா?
ஹலோ, நான் சொன்னா பேசுறேன். அண்ணன் கிட்ட கொஞ்சம் பேசணும். யாரு? சொப்னா. சொல்லு. அண்ணே, அந்த ஆள் ஒரு அப்பாவி. அநியாயத்துக்கு போட்டு அடிச்சிருக்கீங்க. நம்ம கவிதா வரணும் முன்ன பின்ன பாத்துட்டது கூட கிடையாது. நான் நேர்ல வந்து பேசுறேன். நீங்களும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. என்னென்ன லைன் கட் ஆயிடுச்சா? இல்ல, உனக்கு அந்த வீட்டுக்கு வந்து உறவு கட் ஆயிடுச்சு.